வாங்க பேசலாம் வித் மீ துர்கா. நான் உங்க துர்கா. கேர்ள்ஸ், இன்னைக்கு நான் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்கோட வந்திருக்கேன். நம்ம மனசு புழிஞ்சு எடுக்கிற ஒரு பாட்டுங்க. இந்த பாட்டை பற்றி பேசணும்னா இந்த ஃபுல் படத்தையுமே பேசியானோங்க. 2003 எஸ்பி ஜனநாதன் சார் டைரக்ஷனில் வந்த இயற்கை படத்தில் வர பழைய குரல் கேட்கிறதே யாரோ யாரோ இந்த பாட்டு தான். வித்யாசாகர் சார் மியூசிக் போட்டிருப்பாரு. வைரமுத்தோட வைர வரிகள். இந்த படமே ஒரு காவியம் தாங்க. ரொம்ப எளிமையான காட்சி அமைப்பு. இப்ப கோடி கோடியா கொட்டி படம் எடுத்தாலும் இந்த மாதிரி என்னைக்குமே அழியாத காவியம் மாதிரியான படங்களை பார்க்கறதெல்லாம் அபூர்வங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த படத்துல 2 ஹீரோ, ஒரு கப்பலோட கேப்டன் அண்ட் ஒரு செயிலர். கேப்டனா அருண்குமார் சார் நடிச்சிருப்பாரு, செயலரா ஷாம் நடிச்சிருப்பாங்க, கதாநாயகிய குட்டி ராதிகா நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரங்கள்ல அழகா பொருந்தி இயல்பா நடிச்சிருப்பாங்க. சரி, இப்ப பாட்டுக்கு வருவோம். கேப்டன் அருண் தான் காதலிச்ச ஹீரோயின் நான்சிய அவர் திரும்பி வர வரைக்கும் காத்திருக்க சொல்லிட்டு கப்பலுக்கு போறாரு. ஆனா அவர் போன கப்பல் விபத்துல பாதிச்சு இறந்துட்டதா ஒரு செய்தி வரும். ஆனா நம்ம நான்சி அதை நம்பாம கேப்டனுக்காக காத்துட்டு இருப்பா. இதுக்கு நடுவுல கப்பல்ல செயலரா வேலை பார்க்குற ஷாம், அதாவது மருது, நான்சியை விரும்புவாரு. ஆனா நான்சி கேப்டனுக்காக மருதுவோட காதல மறுப்பா. கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியும் மருதுவோட உண்மையான காதலும் நான்சிய கொஞ்சம் அசைஞ்சுதான் பார்க்கும். அந்த டைம்ல நான்சியோட மனசு பாடுற பாட்டு தாங்க இந்த பாட்டு. இந்த முழு படத்தோட கதையும் 4 வரியிலேயே அழகா சொல்லியிருப்பாங்க நம்ம கவி பேரரசு. கடலில் ஒருவன், கரையில் ஒருவன், அவனோ உயிரில் இவனோ மனதில், இரண்டில் எதுதான் வெல்லுமோ. எவ்வளோ அழகா விளக்கமா சொல்லியிருப்பாரு பாருங்க. கேப்டன் உயிர்லயே கலந்திருக்காரு, ஆனா செயலரை மனசுல தான் இப்போ நான் விரும்ப ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மனசை கூட நம்ம மறந்துட முடியும், மன்னிச்சிட முடியும், ஆனா உயிர்ல கலந்திருக்கிறத பிரிக்க முடியாது இல்லையா? அத படத்தோட கிளைமேக்ஸை இந்த வரியிலேயே அழகா கிளியர் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம வைரமுத்து சார். சொல்லி முடிக்கும் துயரம் என்றால் சொல்லி இருப்பேன் நானாக, உள்ளுக்குள்ளே மூடி மறைத்தேன் ஊமை கண்ட கனவாக. இதுல என்னன்னா இன்னொரு லைன் வருது பாருங்க. வைரமுத்து சார் அங்கதாங்க நிக்கிறாரு. துடிக்கும் துடிக்கும் மனது, தடுக்கும் தடுக்கும் மரபு. ஐயோ, என்ன மாதிரியான வரிகள்! எவ்வளோ ஆழமான வரிகள்ல. ஒரு பெண் முதல் காதலையும் மறக்க முடியாம, 2வது காதலையும் ஏத்துக்க முடியாம தயங்குற வாழ்க்கை எவ்வளோ பெரிய வலின்னு இந்த வரிகள் ஆழமா உணர்த்துங்க. 2ஆம் காதலை மனசுக்கு ஏத்துக்க துடிக்கும், ஆனா நம்ம வாழுற சமூகமும் வாழ்க்கை முறையும் நம்மளோட மரபும் அது தடுக்குதுன்னு ரொம்ப அழகா கவிஞர் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி இந்த பாட்டை பத்தியும் பாட்டுக்கு உயிர் கொடுத்த பாடகி சுஜாதா பத்தியும் சொல்லிட்டே போலாங்க. ஹீரோயினோட உணர்வுகளை சுஜாதாமா அப்படியே குரல்ல கொண்டு வந்திருப்பாங்க. மேஜிக்கா இருக்கும் இந்த பாட்டு கேட்கறதுக்கு. வித்யாசாகர் மட்டும் என்ன, படம் முழுக்கவுமே மேஜிக் தாங்க பண்ணியிருப்பாரு. இப்பவே இந்த பாட்டையும் உங்க பிளேலிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. என்ன விட்டா இன்னும் ஒரு 4 பக்கம் கூட இதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேங்க. அதனால நீங்க படம் பார்க்கணும்னா சன் நெக்ஸ்ட்ல இருக்கு, போய் பாருங்க. பாட்டு பார்க்கணும்னா யூடியூப்ல பாருங்க. இந்த மாதிரி பாடல்களை பத்தின பெஸ்டான தகவல்களை பார்க்கணும்னா நம்ம சேனல்ல பாருங்க. அதுக்கு முதல்ல நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்டே கனெக்டட். சீக்கிரமே அடுத்த வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். வாங்க பேசலாம் வித் மீ துர்கா.